நேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்நிலை குழு கூட்டம் இணைய வழியில் நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்தின் அடிப்படையில் முறைப்படி இன்று 4 மணிக்கு ஊடகவியலாளருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு எமது தலைவர் எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிலைப்பாட்டை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார். திரும்ப 4 மணிக்குன்னா உலகம் தாங்க வர சாமிங்கிற மாதிரி மண்டகிறது எல்லாருக்குமே. அதாவது தமிழ்நாட்டு மக்கள் ஒரு கொதிப்பு நிலைக்கு ஆளாகிறாங்க. இது நல்லது கிடையாது. விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறார். அது விடுதலை சிறுத்தைகளுடைய ஆதரவை அவர் நாடி இருக்கிறார், கடிதம் கொடுத்திருக்கிறார். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் ஆதரவு தருவதாக கூறியிருக்கிறார். எங்களை ஏழாம் பார்த்தாங்களே, 2 சீட்டுக்கு 6 சீட்டுக்கு 8 சீட்டுக்கெல்லாம் அடிமையா இருக்காங்க திமுக சொன்னாங்களே, அந்த 2 சீட்டு தான் நீ தீர்மானிக்க அரசு இருக்கு தமிழ்நாட்டில். நாங்க தான் மைய பொருளா இருக்கோம். ஆகையால் தான் அது திருமா காலம் என்று சொல்லுவாங்க. அப்படிங்கிற ஒரு ஆட்சியில் பங்கு, ஏன்னா உங்களோட கொள்கையும் அதுதானே. நேற்று வன்னியரசு வந்து ஒரு பதிவு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் திருமா காலம் அதிகாரத்திலும் பங்கு. அப்ப கிட்டத்தட்ட ஒரு ஆட்சியில் பங்கு வகிப்பு போவதான அர்த்தமாகும். அது எப்படி? மக்களாட்சி தான், மக்களுக்கான ஆட்சி தான் தொடர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறவர்கள், அமைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறவர்கள். அமமுகவுடைய ஒரு உறுப்பினருடைய ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்கன்ற செய்தியும் வருது. இதை வந்து அவரே வந்து புகார் கொடுக்க போறா சொல்லிருக்காரு தினகரன். வந்து என்ன அப்படிலாம் பேக்க கொடுக்க மாட்டாங்க. நீங்க சார், விஜய் ஆட்சி அமைத்தால் தமிழ்நாட்டுக்கு அது பேரழிவை ஏற்படுத்துங்கிறார், அவ்வளவுதான். ஏன்னா புலிகளறையில் இருக்கிற வீடியோ எடுத்து மிரட்டுவதுகள் போல இவரை மிரட்டி இவரை வந்து வாங்கிக்கலாம் கடிதம்னு சொல்லி ஒரு லெட்டரை காப்பியை கொடுக்குறீங்க. துடிச்சிருந்தா அந்த ஒரிஜினல் நீங்க கவர்னர்கிட்ட கொடுத்துருக்கணும். 2வது, எடப்பாடியெல்லாம் அவங்க ஆதரிச்சாங்கன்னா அவங்க நிலை என்ன ஆகும் புரியுதுங்களா? அது திமுக முதலமைச்சர் அவர் வேட்பாளர் நிப்பாட்டுறோம்னு சொன்னா ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா திமுக அண்ணா திமுக முதலமைச்சர் ஆக்குறோம்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி தவறை திமுக செய்யாது. அப்ப எங்களுடைய களத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், பக்குவப்படுத்துவோம். அந்த பக்குவத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சியை தாவேகா தலைவர் விஜய் கொடுப்பார். 4 மணிக்கு இருக்கு வேடிக்கை அப்படின்னு எடுத்துக்கலாமா? வேடிக்கை இல்லை, 4 மணிக்கு இருக்கு அமித்ஷா குடும்பத்து அமித்ஷா அவர்களுக்கு ஆப்பு, அப்படிதான் எடுத்துக்க முடியும். அப்படி வச்சுக்கங்க. We will be announcing our decision today morning. வணக்கம். இது அறத்தின் கழகம் என்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை விசிகாவின் மிக முக்கியமான பொறுப்பாளர் திரு மாலின் அவர்கள். நடந்து கொண்டிருக்கிற அரசியல் விவரங்கள் உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். கிட்டத்தட்ட ஒரு வார காலமாகவே தமிழக அரசியல் வானிலை முன்னும் பின்னுமாக போய்கொண்டிருக்கிறது. அதாவது மேகக்கூட்டம் குழுமையாக இருந்தால் கூட அரசியல் வானிலைங்கிறது மிக சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. இதில் வந்து எந்த கட்சி நல்ல கட்சி கெட்ட கட்சி என்று இனம் பார்த்து பார்ப்பதற்கு மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துக்கின்றான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் மாலினுடன் விவாதிக்கிறோம். வாருங்கள். வணக்கம். வணக்கம். என்ன நடக்குது? கிட்டத்தட்ட நேற்று வந்து இடதுசாரிகள் தெல்ல தெளிவாக ஒரு விஷயத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதாவது வெளியிலிருந்து தான் ஆதரவு, அவனை உடனே நம்பவும் தயாராக இல்லை. இன்னொன்று கூட்டணி நிர்பந்தமும் எங்களுக்கு கிடையாது, கூட்டணியும் கிடையாதுங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே திமுகவும் கூட பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து திமுக அதாவது விஜய் ஆட்சி அப்படிங்கிற வேறுபாடு இல்லைங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவருடைய இது உறுதியாக எடுத்தது. இப்போ விசிகா இந்த பேசிக்கொண்டு இந்த நிமிடத்தில் திருமாவை சந்திக்க விஜய் சென்று கொண்டிருக்கார் என்பது தகவல். என்ன நடக்குது பார்க்குறீங்க? தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 ஒரு மிக பேரலையை தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கிறது. இந்திய அளவில் தமிழ்நாடு நீ பேசும் பொருளாக உருவாக்கியிருக்கு. இதற்கு காரணம் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும். தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத இயக்கமாக விடுதலை சிறுத்தை கட்சி இன்றைக்கு இருக்கிறதுக்கு எங்களிடம் குறைந்த எண்ணிக்கையில் சீட்டு இருந்தால் கூட இன்னைக்கு நாங்கள் பேசும் பொருளாக இருக்கோம். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தொடர்ந்து சொல்லுவார், ஓரங்கட்ட பார்த்தாலும் ஒதுக்க பார்த்தாலும் நாங்களே மையம் என்று. ஆமா, இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தீர்மானிக்கும் இடத்தில் இருக்கிறோம் என்று ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. கூட ஒரு மீம்ஸ் பார்த்தேன், இந்த 2 சீட்டு 3 சீட்டுக்கு அடிக்கிறேன்னு சொல்லி வாங்கடா, எவ்வளவு பேருங்களை கேவலப்படுத்தினாங்க. அந்த 2 சீட்டு இன்னைக்கு அரசோட மையமா தீர்மானிக்குது. அந்த 2 சீட்டு தான் யாரை தீர்மானிக்கிட்டு இருக்கு. ஆகையால் இன்றைக்கு தலைவர் எழுச்சி தமிழர் எடுக்கின்ற முடிவு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு நன்னடத்தை உருவாக்கும். ஏனென்றால் இருக்கின்ற நெருக்கடி இருக்குல்ல, அந்த நெருக்கடியை உணர்ந்து ஒரு முடிவெடுக்க போகிறார். இது வந்து இந்த வாக்கு முறைக்கு நம்பிக்கை வச்சுக்கலாம். ஒரு இத்தனை லட்சம் பேர் வாக்கு போட்ட ஒரு நம்பிக்கை உருவாக்கியிருக்காங்க. அந்த நம்பிக்கை பாத்திரமாக
விடுதலை சிறுத்தைகள் முடிவெடுப்போம், ஒரு நல்ல ஒரு ஆட்சி அமையும் உறுதியாக. அது எடுத்துக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட அது ஆதரவுங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ என்ன இன்னொரு பேசும் பொருள் மாதிரினாக்கா, துணை முதலமைச்சர் திருமா அவர்கள் கிழக்கில் நிற்க போகிறார் அப்படிங்கிற ஒரு ஆட்சியில் பங்கு. ஏன்னா உங்களோட கொள்கையும் அதுதானே. நேற்று வன்னியரசு வந்து ஒரு பதிவு, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரம் காலம் அதிகாரத்திலும் பங்கு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆட்சியில் பங்கு வைப்பு போவதான அர்த்தமாகும். அது எப்படி இல்லை, எங்களுடைய கொள்கை வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று எங்களுடைய முழக்கம். அது வந்து கண்டிப்பாக அந்த முழக்கம் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த வேண்டும், நடைமுறைக்கு வர வேண்டும்னு விரும்புகிறோம். காலம் வந்து அதுக்காண்டி ஒரு நெருக்கடி காலத்தில் வந்து யார் கழுத்தையும் பிடிச்சிக்கிட்டு நாங்கள் செய்ய மாட்டோம். அது வந்து ஒரு அந்த அரசியலை வந்து தலைவர் செய்ய மாட்டார். ஆனால் இந்த கூட்டணி ஆதரவு நிலை இருக்குல்ல, இல்லை அவங்களே அமைச்சரவை தரம்லாம் சொல்கிறாங்க. இல்லை இன்னும் டிவிக்கேவே தர சொல்கிறாங்கல்ல. இன்னும் அப்படி ஒரு முடிவே இன்னும் வெளியே தெரியலை. சரி, நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னும் நாங்கள் ஆதரவு நிலைப்பாட்டில் கூட வந்து ஒரு 60 விழுக்காடு தான் வந்திருக்கோம். என்ன சொல்றீங்க? 60 விழுக்காடு மறுபடியுமா? இல்லை, வந்திருக்கோம். ஆதரவுங்கிறது வந்திருக்கோம். தலைவர் அறிவிக்கணும், தலைவர் அறிவிக்க வேண்டும். ஏனென்றால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தொடக்கத்திலிருந்தே வந்து ஒரு அரசியல் முன்னெடுப்பார். எப்பயுமே வந்து என்னன்னா வந்து சனாதன அரசியலை வேறு இருக்க வேண்டும். ஆமா, ஏனென்றால் இன்றைக்கு உச்சபட்ச கொள்கை. ஆமா, தமிழ்நாட்டுடைய சூழல் கருதி தமிழ்நாட்டில் தாவேகா விஜய் அவர்கள் ஒரு பெருவாரியான வாக்கு பெற்றிருக்கிறாரு. 1,20,00,000 வாக்கு பெற்றிருக்காரு. 108 சீட்டை எண்ணிக்கையை கூட்டியிருக்காரு. ரெண்டாவது வந்து நாங்கள் இருந்த கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி குறைவாக பெற்றிருக்கோம். இருந்தாலும் மக்கள் வந்து திராவிட முன்னேற்ற கூட்டணி மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க. இப்படி தான் நான் பார்க்குறேன். ஆனால் தாவேக்காவை தமிழ்நாடு தாவேக்கா நாங்கள் ஆதரிக்கிறோம்னா என்ன நோக்கத்துக்கு ஆதரிக்கிறோம்னு ஒரு காரணம் இருக்குது. ஏனென்றால் ஏதோ சூழல் ஏற்பட்டு தமிழ்நாடு சட்டமன்ற நெருக்கடி ஏற்பட்டு குடியரசு ஆட்சி வந்துச்சுன்னா இங்கே சனாதன சக்தியில் என்னென்ன செய்வார்கள், நமக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க நெருக்கடிகளை சூழல்களை அவர் எப்படி புரிந்து கொண்டு குடியரசு ஆட்சியை நடத்துவார்கள் நமக்கு தெரியும். ஏனென்றால் திருப்பரங்குன்ற இஷ்யூ இருக்குது, மதுரையில் பல்வேறு நெருக்கடிகள் நம்மளை கொண்டு வந்து சூழ்ந்துடும். ஆகையால் தலைவர் அவர்கள் அப்படி ஒரு சூழல் வரக்கூடாது. குடியரசு ஆட்சியோ கவர்னர் ஆட்சியோ தமிழ் மண்ணில் வரக்கூடாது. அது மீண்டும் நம்மளை வந்து பழைய காலத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். ஆகையால் ஒரு இப்போ ஏன்னா வாக்கு செலுத்தின மக்கள் இருக்காங்கல்ல தாவேக்காக்கு, அந்த மக்கள் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும். ஏன்னா பெருவாரியான மக்கள் வாக்கு செலுத்தி ஒருவரை தேர்வு பண்ணி வச்சிருக்காங்க ஒரு பெரிய எண்ணிக்கையில். நாம் அதை வந்து ஏதோ ஒன்று பண்ணினோம்னா அது தவற மக்கள்கிட்ட உண்டாக்கணும் அப்படின்றது தலைவர் புரிஞ்சிருக்காரு. கண்டிப்பாக இன்னும் 1 மணி நேரத்தில் வந்து தலைவர் வந்து அறிவிப்பார். அந்த அறிவிப்பு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய அதிர்வுகளை உண்டாக்கும். இதுக்கிடையே இன்னொரு விஷயம் நடந்திருக்குது. குறிப்பாக அந்த அமமுகவுடைய ஒரு உறுப்பினருடைய இது ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்கன்ற செய்தியும் வருது. இதை வந்து அவரே வந்து புகார் கொடுக்க போறா சொல்லிருக்காரு தினகரன். வந்து என்ன அப்படிலாம் பேக்கா கொடுக்க மாட்டாங்க. நீங்க இல்லை வெளியே ஸ்கிரீன்ஷாட்டே வெளியே போட்டிருக்காங்க. இல்லை, ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஏதோ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு ஆர்வ விஷயத்தில் முன்னாடி சொல்லியிருப்பாங்க, நான் ஆதரிக்கிறேன் வைக்கிறேன்னு பேசியிருப்பாங்க. அந்த ஆதரிக்கிறேன் வைக்கிறேன் பேசியிருக்கிறத தகவலாக கேட்டிருப்பாங்க. அதுதான் இருக்கும் மொழிய அவரே வந்து சொல்றாருன்னா அதுக்குள்ள ஏதோ ஒரு சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு நெருக்கடியான நிலையில எல்லாருக்கும் பேச செய்வாங்க ஆதரவு கேட்டு. எல்லா அரசியல் கட்சிகளும் ஆதரவு கேட்டு இது பார்த்தீங்கன்னா இந்திய முஸ்லீம் லீக் வந்துட்டு முதல்ல ஆதரவுன்னு போட்டாங்க, ஆதரவு பேசணும்னு சொன்னாங்க, அடுத்து அவங்க மறுத்து பேசுறாங்க. புரியுதுங்களா? அப்போ விடுதலை சிறுத்தைகள் ஆதரவுன்னு போட்டாங்க, அப்புறம் அந்த பிரேக்கிங் நியூஸ் நின்று போச்சு. இது வந்து ஈவினிங்கே முடிச்சுக்க வேண்டிய பிரச்சனை மறுபடியும் இழுத்துட்டு இருக்கு. ஏன்னா எங்கள் கட்சியினுடைய உயர்மட்ட குழு இணைய வழியில் நடந்துட்டு இருந்துச்சு. அது ரொம்ப நேரம் நீடிச்சிருச்சு. அதனால தான் வந்து அந்த நிகழ்வு தலைவர் வந்து கலந்துக்க முடியல ப்ரெஸ் மீட்டுக்கு. அதனால தான் காலையில் வந்து ப்ரெஸ் மீட். ஏன்னா 10ஆம் தேதி வரைக்கும் நாளை வரைக்கும் வந்து கவர்னர் வந்து இங்கே இருக்காரு. ரெண்டாவது வந்து அதுக்கான அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. புரியுதுங்களா? அதனால் வந்து தலைவர் வந்து இன்னைக்கு வந்து அறிவிக்க வேண்டிய சூழல் வந்திருக்கு. அறிவிக்கிறாரு எங்களுடைய கட்சியினுடைய தோழர்களை. ஏனென்றால் இப்போ சிபிஎம் சிபிஐ எப்படி உயர்மட்ட குழு கூடி ஒரு முடிவெடுத்து அது ஒரு 2 நாட்கள் வாதம் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி விடுதலை சிறுத்தைக்குள்ள ஒரு உயர்மட்ட குழு இருக்குது. எங்களுடைய நிர்வாகிகள் இணையவழியில் பேசி தலைவருக்கான அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. தலைவர் அந்த அதிகாரத்தை இன்னும் 1 மணி நேரத்தில் அறிவிப்பார். அந்த அறிவிப்பு தமிழ்நாட்டு அரசியலில் தமிழ்நாட்டு மக்கள் நலன் கருதி அந்த அறிவிப்பு இருக்கும். ஏனென்றால் ஒரு மாற்று அரசியலில் வந்து மக்கள் விரும்புகிறாங்கல்ல, அதை நம்ம ஆதரிச்சு சில நேரத்தை வேணும்ல. ஏன்னா நம்ம எல்லா சூழலும் எதிர்க்க முடியாது. இல்லை, நேற்று வந்து விஜய் நேரடியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போய் கார்ல் மார்க்ஸ் சிலைக்கு விட மாலை போட்டதெல்லாம் பார்க்கலாம்.
அது நடிப்பாக உண்மையாங்கிறத தாண்டி ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. அப்போ இதில் வந்து பிஜேபி ரோல் கொஞ்சம் கூட இல்லவா இல்லை? ஏன் இந்த நிமிட வரை கூட பார்த்தீங்கன்னாக்க பிஜேபி எதிர்த்தோ கவர்னர் எதிர்த்தோ அவங்க தான் சரி பண்ணுறாங்கன்றது எதிர்த்தோ உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போயிருக்காங்கன்றது வேற. இதுவரை நடக்கவில்லையே. இல்லை, நீங்கள் இப்படி ஒன்று பார்க்கணும். விஜய் நினச்சிருந்தாருன்னா ஏடிஎம் கிட்டே ஆதரவு கேட்டுக்கலாம். ஆமாம், ஏடிஎம் கடிதம் கொடுத்துருக்கலாம், பாமக கடிதம் கொடுத்துருக்கலாம், அதிமுக கடிதம் கொடுத்துருக்கலாம். ஏன் கொடுக்கல உங்களுக்குலாம்? பிஜேபி கடிதம் கொடுத்துருக்கலாம். அந்த ஒரு சீட் 2 சீட்டை கூட அவர் கைப்பற்றிருக்கலாம். ஏன் கடிதம் கொடுக்கலாம்? விஜய் மீண்டும் மீண்டும் இங்கே வந்து கரப்ஷன் போன்ற கட்சிகளை கூட வச்சுக்கூடாது, குற்றச்சாட்டு உள்ள கட்சிகளை நம்மோடு இணைச்சக்கூடாது. விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரி இயக்கங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஒரு குற்றச்சாட்டிலும் அப்பழுக்கட்டெல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து நேர்மையாக அறத்தோட இங்கே கலப்பணி செய்கிறாங்க, மக்களுக்காகவே நிற்கிறாங்க அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் விஜய் அவர்கள் இந்த 3 இயக்கங்களை தேர்வு செய்திருக்கார். உள்ளபடியே விஜய் அவர்கள் நன்றி சொல்லணும். ஏனென்றால் ஒரு பெரிய எண்ணிக்கையில் வந்துட்டோம், நாம் நினச்சவங்க யாரை வேணாலும் கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்ற மனநிலை அவருக்கு இல்லை. இதை நான் பார்க்குறோம். ஏன்னா ஒரு எண்ணிக்கை கூடணுன்னா யாரோடனாலும் கூட்டணி வச்சுக்கலாம், சமரசம் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல நானும் கேட்குறேன். இப்போ நீங்கள் ஒரு கொள்கை கோட்பாடாக இருக்கிறீங்க, வெளியிலிருந்து ஆதரவுங்கிறது தெளிவாக இருக்கீங்க, கம்யூனிஸ்ட்லாம் அப்படி தெளிவாக இருக்காங்க, குறிப்பாக கவர்னர் ஆட்சி உள்ளே வந்தக்கூடாது, பிஜேபி உள்ள நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு லாஜிக் இருக்குது, புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக காங்கிரஸ் என்ன லாஜிக் இருக்குது? போன உடனே அங்கே சேர்ந்துட்டாங்க, அமைச்சர் பதவியேற்புன்றாங்க, இந்த மாதிரி தீர்மானிக்க இல்லை, முதல்வர்கிட்ட ஒரு நன்றி சொல்லக்கூட அங்கே கூடத்துக்கு போகலாம், அந்த இது சரியா? இல்லை, அவங்க என்ன எடுத்திருப்பாங்கன்னா உடனே பிஜேபி வந்துடும் விஜய் அவர்கள்ட்ட, இவங்க போன உடனே பிஜேபி வெளியே போயிருமா அப்படின்னு போய் அவங்க போயிருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு இடதுசாரிகளுக்கும் விடுதலை சிறுத்தைக்கு என்ன நோக்கம்னா, நம்மோடு கூட்டணியில் 10 ஆண்டுகளாக பயணம் செஞ்சுருக்கோம், 11 ஆண்டுகளாக பயணம் செஞ்சுருக்கோம். அப்போ எடுத்தவங்க கவுத்துன்னு ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரை நேரில் சந்தித்து அவரிடத்தில் இதை பற்றியெல்லாம் விலக்கி பேசி 3 இயக்க தலைவர்களும், அண்ணன் வீரபாண்டியன், அண்ணன் சண்முகம், தலைவர் எழுச்சி தமிழர் 3 பேரும் அவருக்கு விலக்கி பேசி அதன் அடிப்படையில் தான் இடதுசாரிகள் இருவரும் நேற்று அறிவிச்சிருக்காங்க. புரியுதுங்களா? நான் கூட அண்ணன் வீரபாண்டியன் ஃபோனில் பேசினேன். அவர் என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டு மக்கள் நலன் கருதி தான் முடிவு எடுக்கிறோம் நாங்கள் அப்படின்னு என் தொலைபேசியில் பேசினார். 2 நாள் முன்னாடி பேசினோம். அப்பயும் வந்து மக்களுடைய நலன் கருதி நான் முடிவு எடுக்கணும். ஏனென்றால் இந்த நேரத்தில் நாம் இப்படி ஒரு முடிவு எடுக்கலைன்னா அது தமிழ்நாட்டுக்கு செய்கிற துரோகமாகி போயிடும். அதனால வந்து தொடர் நான் அந்த முடிவு எடுத்து தொடர் அப்படின்னு சொன்னார். ஏனென்றால் ஒரு அரசியல் நெருக்கடியை இதுவரைக்கும் தமிழ்நாடு இப்படி ஒரு நெருக்கடியை பார்க்கல. இதில் நம்ம அது என்ன சொல்கிறது உடச்சி தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகவுக்கு திமுக ஆதரவு கொடுத்து அது வந்து ஒரு சூழ்நிலைக்கு போக போகுது அப்படிங்கிற ஒரு அது ரூமரா அல்லது என்ன நடந்துச்சு? இல்லை, அப்படி ஒரு பேச்சு பார்க்குறீங்க? இல்லை, அப்படி ஒரு பேச்சு. ஏன்னா திரும்ப உங்கள் தலைவர் தான் வந்து சிஎம் ஸ்டாலினோட முன்னாள் சிஎம் ஸ்டாலினோட தொடர்ந்து பார்த்துட்டு பேசிட்டு இருக்கு, நேற்று கூட பேசியிருக்காரு. இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாக ஒரு பேபி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாநில பொறுப்பாளர் ஓப்பனாக ஒரு பதிவு போட்டிருக்காரு, பேசியிருக்காரு, வீடியோ பேசியிருக்காரு. ஏன்னா அப்படி ஒரு பேசியதாக தகவல் இருக்கு. ஆனால் இது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அதிகாரப்பூர்வம் யாரும் அறிவிக்கல. ஆமா, அவர் டி.கே.எஸ். அண்ணன் இளங்கோவன் அவர்கள் அவங்க அறிவிச்சாங்களே, அதிமுக அறிவிச்சாங்க. அண்ணன் டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை இல்லை என்று நேற்று அறிவிச்சிருக்காரு. ஆமா ஆமா, புரியுதுங்களா? அப்ப அவங்ககிட்ட ஒரு தகவலா பேசியிருக்கலாம், இப்படி ஒரு சூழல் அமைக்கலாமான்னு பேசியிருக்கலாம் ஒழிய, அந்த தகவலை தான் அவர் சொல்லியிருப்பார் ஒழிய. ஆனால் அண்ணா திமுக அப்படி ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை அறிவிக்கல. நாம் அதை ஒரு கட்சி எந்த கட்சிக்கு எதிர்வினையாக நின்றுக்கோ அது அதிமுக. ஏனென்றால் அதிமுக கடந்த காலங்களில் திமுகவை எப்படியெல்லாம் நடத்தினார்கள், பேசினார்கள், எழுதினார்கள் எல்லாம் தெரியும். இன்றைக்கு இப்படி ஒரு சூழல் வந்ததுக்கு காரணமே அதிமுக தான். புரியுதுங்களா? தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சூழல், நெருக்கடியான சூழலை உருவாக்கியது அதிமுக, பாஜக கூட்டணி. ஏனென்றால் பாஜகவோட ஒரு கூட்டணி வைக்கவில்லை என்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் திமுக தூக்கி நிற்கும். பாஜகவோடு அரசியல் செய்து கொண்டு தான் கூட இருக்கிற வைத்துக்கொண்டு ஒரு சனாதன சக்திகளை RSS கும்பலை வச்சுட்டு இவங்க இப்படி ஒரு தன்னை வந்து முன்னிறுத்துவாங்க திமுக நினைக்கிறது ஒரு அப்பத்தங்கிற இது வந்து வார்த்தைக்கு ஒவ்வாத பேச்சு. அதிலையுமே கூட பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக திமுக திராவிட இயக்க நல்ல மூத்த தலைவர்கள் ஐடியாலஜி ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க அதை தடுத்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பேச்சு இருக்கு. இல்லை, திமுக எந்த காலத்தையும் இப்படி ஒரு முடிவு எடுக்காது, நான் அதை உறுதியை நம்புகிறேன். ஏனென்றால் திமுக வந்து ஒரு திராவிட அரசியல் ஒரு பாரம்பரிய கட்சி. 2வது எடப்பாடியெல்லாம் அவங்க ஆதரிச்சாங்கன்னா அவங்க நிலை என்ன ஆகும்? புரியுதுங்களா? அது திமுக முதலமைச்சர் ஒரு வேட்பாளர் நிப்பாட்டுறோம்னு சொன்னா ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் திமுக அதிமுக முதலமைச்சர் ஆக்குறோம்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி தவறை திமுக செய்யாது.
அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் உண்மையிலே. அது ஏன்னா வந்துட்டு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கட்சி திமுக. என்ன நோக்கத்துக்கு வந்து இருக்கும்ல, அவங்க யாரோட கூட்டணி இருக்காங்க? அதிமுக பாஜகவோட கூட்டணி, பாமகவோட கூட்டணி, கடுமையான வருஷத்துக்கு ஆளாகும். நீங்க பாஜக பாமகவோட கூட்டணியில் ஒரு அரசியல் கட்சியை எப்படி நீங்க அங்கீகரிப்பீங்க, ஆதரிப்பீங்க? இது முரணுக்கு எதிராக தான் நிற்குது. ஆகையால் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு இவ்வளவு பெரிய சிக்கலை உருவாக்கியது நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொல்கிறேன் அதிமுக தான். அதிமுக நிலைப்பாடு தான் இவ்வளவு சிக்கலுக்கு காரணம். ஓகே, இப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு. இன்னைக்கு முடிவாகிறது முடிவு. தமிழ்நாட்டு அரசியலில் புதிய மாற்றத்தை தமிழ்நாடு வெற்றி கழகம் உருவாக்குகிறது. விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறார். அது விடுதலை சிறுத்தைகளுடைய ஆதரவை அவர் நாடி இருக்கிறார், கடிதம் கொடுத்திருக்கிறார். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் ஆதரவு தருவதாக கூறியிருக்கிறார். கண்டிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் அதுக்கான அறிவிப்பு வரும். இது வந்து உறுதி செய்யப்பட்ட தகவலாக மாறும். இப்போ இன்னொரு பக்கம் சிக்கல் என்னன்னா, என்னதான் இருந்தாலும் தாவேக்காவுடைய அரசியல் அறிவில் அவர்களை கிஞ்சித்து கொஞ்சம் குறைச்சி மதிப்பிட்டா கூட அவங்களுக்கும் ஏதோ ஒரு வேலை உணர்வு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இப்போ கிட்டத்தட்ட மெரினா முழுக்க 500 போலீஸ் குவிக்கப்பட்டிருக்குது. வேற பக்கம் போராட்டங்கள் எதுவும் வெடிக்க வாய்ப்பு இருக்கான்னு ஒரு சூழல் வருதில்ல? இல்லை, இந்த போராட்டங்களை உருவாக்குறதுக்கு பின்னாடி பாஜக போன்ற அரசியல் கட்சிகள் இருப்பாங்க. ஏனென்றால் அவர்கள் எப்படின்னா தாவேக்கா போன்ற ஒரு அரசியல் கட்சி முதலமைச்சர் ஆகக்கூடாது, விஜய் போன்றவர்கள் வரக்கூடாதுன்னு நினைப்பார்கள். ஏன்னா அவர் விஜய் யாருடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை இந்த சூழல் நிரூபிக்கிறது. பிஜேபி கட்டுப்பாடு இல்லைங்க. ஏன்னா நீங்கள் வந்து அவர் முதல் முறையாக போய் கடிதம் கொடுக்கும்போது அந்த 108 பேர் 113 பேரை வாங்கிட்டு சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தியிருக்க வேண்டியதுதான் முறை. அதை தான் கவர்னர் செஞ்சிருக்கணும். ஆனால் கவர்னர் என்ன செஞ்சார்னா, எண்ணிக்கை கம்மியா இருக்கிறது, பெரும்பான்மையோடு வாங்கன்னு அனுப்பிவிட்டார். அவரை 4 முறை சந்தித்திருக்கிறார். நேற்று தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. பெரும்பான்மை இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டுக்காக கவர்னர் தொடர்ந்து அவர் அலக்களித்தது கண்டிக்கத்தக்கது என்று தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சியும் சொல்லியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவரும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது கவர்னருடைய வேலை கிடையாது. கவர்னர் கடிதத்தை வாங்கிட்டு அவர் சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்துறதுதான் பதவி பிரமாணம் செஞ்சுட்டு சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்துறது தான் முறையா இருக்கும். இதுதான் சட்டமன்ற மரபு. அந்த மரபை தொடர்ந்து பாரதிய ஜனதாவுடைய கவர்னர்கள் மீறுகிறார்கள். விஜய் நினைச்சிருந்தாருன்னா இப்ப எல்லாரும் கேட்கிறாங்க, விஜய் வந்து கவர்னர் கடிச்சு பேசியிருக்கலாம் வச்சுக்காங்க. விஜய் அவர்கள் பொறுமையா இருப்பதற்கு காரணம், அவர் முதல் முறையாக இந்த அரசியல் களத்தை பார்க்கிறார். புரியுதுங்களா? அவர் முதல் முறையாக சட்டமன்றத்துக்கு அரசியலை சூழலை நெருக்கடியை சமாளிக்கிறதுக்கான சக்தியா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க முடியும். அவருடைய பொறுமை வந்து அது கூட சில சாதகம் மாறலாம். ஏனென்றால் அவர் ஒரு அதிகாரத்துக்கு உச்சத்துக்கு போகும்போது எடுத்தம் கௌத்தம் என்று பேசி அது ஒரு வில்லங்கமாயிடக்கூடாது. ஏனென்றால் பாஜக கவர்னர் என்ன சொன்னார்னா, காங்கிரஸ் கொடுத்த கடிதத்தினால்தான் பிரச்சனை உருவானுச்சு. காங்கிரஸ் அவசரப்பட்டு கடிதம் கொடுத்தனாலதான் அவங்க வந்து அந்த ஒரு சட்டமன்ற மரபை மீறி கவர்னர் வந்து அப்படி ஒரு நெருக்கடி அவருக்கு தள்ளுறாரு. புரியுதுங்களா? காங்கிரஸ் அமைதியா இருந்தாங்கன்னா இந்நேரம் முதலமைச்சராக பதவியேற்று இருப்பாரு. அப்ப இப்படி ஒரு சூழல் நெருக்கடியில தான் தமிழக கவர்னர் வந்து தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து யார் வந்தாலும், அது ஆர்.எம். ரவியா இருக்கலாம், இல்லை எந்த கவர்னர் வந்தாலும் பாஜக கவர்னர்கள் தமிழ்நாட்டை வந்து என்ன சொல்றேன்னா ஒரு கில்லுக்கிரையா பார்க்குறாங்க. இந்த போக்கை விஜய் முறியடிக்க வேண்டும். ஓகே, இறுதியா திருமாக்காலம் என்று சொல்வதற்கான பொருள் இல்லை, திருமாக்காலம் ஓரங்கட்ட பார்த்தாலும் ஒதுக்க பார்த்தாலும் நாங்கள் தான் மையம் என்று சொல்வதற்கு காரணம், எங்களை ஏழாம பார்த்தாங்களே, 2 சீட்டுக்கு 6 சீட்டுக்கு 8 சீட்டுக்கெல்லாம் அடிமையா இருக்காங்க திமுக இருந்தாங்களே, அந்த 2 சீட்டு தான் நீ தீர்மானிக்க அரசியல் ரீதியா இருக்கு தமிழ்நாட்டில். நாங்கள் தான் மைய பொருளாக இருக்கோம். ஆகையால் தான் அது திருமாக்காலம் என்று சொல்கிறோம். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்துவது என்னென்றால், இங்கு சனாதன சக்திகளுக்கு வேலை வந்துடக்கூடாது, நம்ம வேறு கொடுத்துடக்கூடாது, பாஜக போன்ற RSS போன்ற இயக்கங்களை தமிழ்நாட்டில் வளர்வற்றக்கூடாது, அதை தந்தை பெரியாரும் புரட்சி அம்பேத்கருடைய கருத்தில் கொண்டு வேரோடு மண்ணோடு அழிக்க வேண்டும் என்ற கோட்பாட்டு அரசியலை முன்னிறுத்தி போராடிட்டு இருக்காரு. ஆகையால் விஜய் அவர்களை எங்களால் தன்வசப்படுத்த முடியும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எங்களுடைய கொள்கைக்கும் கோட்பாட்டையும் பங்கு பெற்ற வெளியில இருந்து ஆதரவா அது எந்த சூழல் நடக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆதரவு கொடுப்பு நிலைப்பாட்டுக்கு தான் வருவார். ஏன்னா ஆதரவு இப்போ சரியாக இருக்கும். ஏன்னா ஆட்சியிலும் பங்கு உள்ள போய் நின்றுட்டோம்னு வச்சுங்களேன், சில தவறான நடவடிக்கைகள் நம்ம பேச முடியாது. நேற்று கூட இடதுசாரி தலைவர் அண்ணன் மு. வீரபாண்டியனும் அண்ணன் சண்முகம் அவர்களும் மிக தெளிவாக பேசினார்கள். அண்ணன் வீரபாண்டியன் வந்து மிக தெளிவாக தாவேக்க ஆட்சி முறையில்
ஏதாவது தவறான நடவடிக்கைகள் மக்கள் மீது திணிக்கப்பட்ட சட்டங்கள் கொண்டு வந்தால் நீங்கள் போராடுவான்னு கேட்டபோது நாங்கள் எதிர்த்து களமாடுவோம் என்று குரல் பிரஸ்ல சொல்லியிருக்காரு. கொஞ்சம் கூட என் தயக்கம் இல்லாமல் நாங்கள் வந்து அவங்களுக்கு எதனாச்சும் கொண்டு வந்தால் எதிர்த்து போராடுவோம், மக்கள் நலன் அக்கறையோடு செயல்படுவோம் இருக்காங்க. அதே மாதிரி தான் விடுதலை சிறுத்தைகளும் தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்தாலும் தாவேக்கா வந்து ஏதாவது தவறான சட்டங்களே தவறான நடவடிக்கை வந்து பிஎம்சி திட்டம் தலைக்கணுப்பே வச்சுட்டாங்களே, பிஎம்சி திட்டத்தை அப்படி ஏதாவது போடுங்கன்ட்டாங்கல்ல. நெருக்கடியான சட்டங்களை கொண்டு வந்தால் சட்டமன்றத்தில் எதிர்ப்போம், வெளியில் மக்கள் போராட்டத்தை உருவாக்குவோம் விடுதலை சிறுத்தைகள். அதை தலைவர் எழுச்சி தமிழர் மிக தெளிவாக இருப்பார். அது எப்படி சொல்லலாமே, நான் போராடுவோங்கிறத தாண்டி கொடுக்கப்பட்ட ஆதரவை வாபஸ் வாங்க ஏன் சொல்ல மாட்டீங்க? இல்ல வாபஸ் வைக்கிறத தாண்டி நீங்க போராட்டம் என்பது நாங்க எப்படி களத்தில் நிற்போம்னு சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? நாங்க வாபஸ் வாங்கப்ப எங்க அந்த செயல் திட்டத்தை அவர்களுக்கு அம்பலப்படுத்துவோம், அதை மக்கள் மட்டுமே சொல்லுவோங்கிற போராடுற கேட்காத பட்சத்துல மக்கள் மட்டும் சொல்லுவோங்கிறான். மக்களையும் தெளிவுபடுத்தணும்ல. என்ன சட்டமன்றத்தில் ஒண்ணு பேசிட்டு வெளியே ஒண்ணு பேசக்கூடாது. ஆகையால் நாங்கள் சட்டமன்றத்தில் என்ன பேசுகின்றோமோ அதை மக்கள் மன்றத்தில் சொல்லுவோம். அதான் சரியாக ஒரு ஜனநாயகமா இருக்கும். அதாவது எழுச்சி தமிழர் அவர்கள் மிகுந்த தெளிவோடு ஆதரவு கொடுத்தாலும் அந்த ஆட்சியை இடதுசாரிகளோடு கலந்து பேசி ஆட்சியை கொண்டு செலுத்துவது திரும்பதான் எடுத்துக்கலாமா? கட்டாயம் எடுத்துங்க கண்டிப்பா. ஏனென்றால் இடதுசாரிகள் இருக்காங்க. ரெண்டுக்கு இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் மிகுந்த பக்குவப்பட்டவர்கள். 100 ஆண்டு பக்குவப்பட்ட அரசியல் செய்யப்பட்ட கட்சி இடதுசாரிகள். விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டு அரசியல், தமிழ் தேசிய களத்திலும் திராவிட அரசியலும் சாதி ஒழிப்பு களத்திலும் 40 ஆண்டு களப்பணியாற்றுறோம். அப்ப எங்களுடைய களத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், பக்குவப்படுத்துவோம். அந்த பக்குவத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சியை தாவேகா தலைவர் விஜய் கொடுப்பார். இல்லை என்ன நடக்குது, ஏதாவது ஒரு முடிவுக்கு வரும்னா முடிவுக்கு வராத மாதிரி 1 மணி வரையும் வெயிட் பண்ணி பார்த்தாச்சு. நீங்களும் இப்போ லைவ்ல உட்காந்து பார்த்துட்டோம். திரும்ப 4 மணிக்குன்னா உலகம் தாங்க வர சாமிங்கிற மாதிரி மண்டைக்கிறது எல்லாருக்குமே. அதாவது தமிழ்நாட்டு மக்கள் ஒரு கொதிப்பு நிலைக்கு ஆளாகிறாங்க. இது நல்லது கிடையாது. இந்த முடிவு எந்த கட்சி தாமதிச்சாலும் நல்லது கிடையாது என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியுது. என்ன முடிவு எடுப்பார் 4 மணிக்கு? தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த அரசியல் சூழலை நன்கு அறிந்தவர், தாவேக்காவுடைய இந்த நெருக்கடியை உணர்ந்தவர். தமிழ்நாட்டினுடைய மக்கள் நலன் கருதி 4 மணிக்கு நல்ல முடிவு அறிவிப்பார். 1. 2வது வந்துட்டு இதில் நாங்கள் ட்விஸ்ட் அதெல்லாம் வைக்க மாட்டோம், எங்களுக்கு அதெல்லாம் அவசியம் இல்லை. ஏன் இவ்வளவு டிலே? தாவேக்கானுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், புதிய சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் பனையூர் நடந்துகிட்டு இருக்கு. 1 மணிக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. தலைவர் அவர்கள் வந்துட்டு இன்னும் இதை பற்றியான ஆலோசனை பண்ணிக்கிட்டு 4 மணிக்கு பிரஸ் சந்திக்கிறாரு. நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம், தமிழ்நாட்டில் குடியரசு ஆட்சியை கொண்டு வரக்கூடாது. விடுதலை சிறுத்தைகள் அதில் தெளிவாக இருக்கும், தலைவரும் தெளிவாக இருக்காரு. 2வது இங்கு சனாதன சக்திகளுக்கான வாய்ப்பை கொடுத்துடக்கூடாது. ஏன்னா அமித்ஷாவுடைய ஆட்சி இங்க வந்துடக்கூடாதுங்கிறது தெளிவா இருக்கும். ஆகையால் ஒரு நல்ல முடிவை 4 மணிக்கு தலைவர் அறிவிப்பார். 4 மணிக்கு இருக்கு வேடிக்கை அப்படின்னு எடுத்துக்கலாமா? வேடிக்கை இல்ல, 4 மணிக்கு இருக்கு அமித்ஷா அமித்ஷா அவர்களுக்கு ஆப்பு, அப்படிதான் எடுத்துக்க முடியும். அப்படி வச்சுக்கோங்க. RS சங்கிகளுக்கு ஒரு பெரிய ஆப்பு இருக்கு. அப்படி நம்புறீங்க? நம்புறேன். ஓகே, உங்கள் பார்வையும் குறிப்பாக திரும்ப எடுக்கக்கூடிய முடிவுகளையும் மக்கள் பார்வைக்கு விட்டுருது. இந்த விவாத சொல்ல அறக்களுக்கு நேரம் ஒதுக்க மாட்டேங்குது. நன்றி.